இந்த இயர் நாங்கள் வந்து ஒரு 10 ப்ராஜெக்ட்ஸ் வந்து எவ்ரி மந்த்து எடுத்துகிட்டு போகிறதா பண்ணியிருக்கிறோம், பிளான் பண்ணியிருக்கிறோம். அது இல்லாமல் 50 எல்எம்எஃப் கொடுக்குறதா பிளான் பண்ணியிருக்கிறோம். லைஃப் மெம்பர்ஸ் கொண்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஒரு 1000 மெம்பர்ஸ் எடுத்து வரலான்னு இருக்கிறோம் அந்த அமைப்புக்கு இந்த இயரில். ஸோ இதுதான் எங்களுடைய இப்போதைக்கு உள்ள டார்கெட்டு. இதுக்கப்புறம் எங்கள் கமிட்டியில் கூட்டி பேசிட்டு தென் வில் டிசைட். 10 ப்ராஜெக்ட் 10 சர்வீஸ் ப்ராஜெக்ட் ஆல்ரெடி நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். அதுபடி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இன்னோவேஷன், ஆண்டர்பிரனர் டெவலப்மெண்ட்டு, உமன் எம்பவர்மெண்ட்டு இதெல்லாம் பண்ணலான்னு இருக்கோம். மெடிக்கல் கேம்ப் நடத்துகிறோம், ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் நடத்துகிறோம். பெரிய மெடிக்கல் கேம்ப் அங்கே உள்ளவங்களுக்கு அதாவது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுறோம். நாங்கள் முக்கியமாக வந்து லாஸ்ட் இயரே வந்து ஆதம்பாக்கத்தில் வந்து கோவில் குளம் ஒன்று அதை சீரமைச்சு பண்ணோம். சரி, நடைமுறை சிக்கல்னால போன வருஷம் முடியல. இந்த வருஷம் அதை வந்து தொடர்ச்சி பண்ணலான்னு இருக்கும். அதில் இப்போ எங்கள் இதில் இணைந்து இருக்கிறது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்கும் எங்கள் இதில் இருக்காங்க. இப்போ அவங்க கூட இணைந்து இந்த மாதிரி இந்த குளம் சீரமைப்பு அந்த இதுவெல்லாம் வந்து பண்ண போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா எங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து 4 ஸ்கூல்ஸில் வந்து மெம்பர்ஸாக இருக்காங்க. இங்கே இருக்கிற ஒரு லீடிங் ஸ்கூல்ஸில் 4 ஸ்கூல்ஸ் வந்து அதோட டீச்சர்ஸ் மெம்பர்ஸாக இருக்காங்க. அந்த 4 ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாய்ஸ் கிளப்னு வச்சுருக்கோம். அரசு பள்ளிகளா, தனியார் பள்ளிகளா, அந்த அரசு பள்ளிகள் ரெண்டுமே சேர்த்து அரசு பள்ளிகளில் வந்து நாங்கள் வந்து இப்போ எங்களோட கிளப் வந்து லாஸ்ட் இயர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் நகநல்லூரில் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து +2க்கு வந்து அவங்களுக்கு வந்து டீச்சர்ஸ் கம்மியாக இருக்காங்கன்றதுக்காக மாதம் ஒவ்வொருத்தர் ஸ்பான்சர் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா டீச்சர் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கோச்சிங்காக அரேஞ்ச் பண்ணாங்க. அந்த மாதிரி வந்து எந்தெந்த இடத்துல ஒரு தேவை இருக்கோ எங்களோட ஒரு இது என்ன ஸ்பான்சர்ஷிப் இருக்குதோ அதை வச்சு நாங்கள் பண்ணிக்கிறோம்.